ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தங்கமயிலோட சேவிங்ஸ் அண்டு ரெடெம்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு ரெடெம்ஷன் பண்ணும்போது லாபமா நஷ்டமா அப்படின்னு என்னங்கிறது தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சேவிங்ஸ் சொல்கிறேன். நான் இப்போ ஆரம்பித்தது 1.5 மாதம் ஆகுது சேவிங்ஸ் ஆரம்பித்து. 961 மில்லிகிராம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பெனிஃபிட்டாக அவங்க கொடுத்தது 51 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1 கிராம் ஆகிடுச்சு பெனிஃபிட்டோடு சேர்த்து. இந்த 1 கிராமை அவங்க ஆப்பில் ஒரு ஆவரேஜ் கோல்ட் ரேட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆவரேஜ் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா 8745 ரூபா வருது. ஸோ 961 மில்லிகிராமுக்கு 8403 ரூபா வருது. பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 445 ரூபா. மொத்தமாக சேர்த்து 8842 ரூபா ஆகுது. நான் பே பண்ண அமௌண்ட் 8402 ரூபா. டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 446 ரூபா வருது. இந்த 1 கிராம் மார்க்கெட் கோல்ட் ரேட்டில் எவ்வளோன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட் கோல்ட் ரேட் 1 கிராம் 11 மில்லிகிராமுக்கு 9028 ரூபா வருது. அவங்க கொடுக்குற ஆவரேஜ் ரேட்டுக்கும் ஆக்சுவல் கோல்ட் ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா 180 ரூபா டிஃப்ரெண்ட்டு. மொத்தமாக நான் கட்டினத்துக்கும் மார்க்கெட் கோல்ட் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 626 ரூபா வருது. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டுன்னு நினைக்கலாம். பட் இது நமக்கு அப்படியே கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு டவுட்டே வருது. ஒருத்தவங்க ஒரு மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வேறு மாதிரி கிடைக்கும். கோல்ட் ரேட் ஒரு நாளைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிறதால இது நிரந்தரமான ப்ராஃபிட்டே கிடையாது நமக்கு. ஒன்ஸ் நீங்கள் 15 டேஸ்க்கு ஃபுல்லாக நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக பே பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக அமௌண்ட் பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து 5% பெனிஃபிட் கிடைக்குதுல்ல, அதுதான் ஒரிஜினல் பெனிஃபிட்டுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 75 டேஸ்க்கு நீங்கள் 15,000 பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு 750 ரூபா கிடைக்கும். ஆவரேஜ் கோல்ட் ரேட்டில் 1 கிராம் 80 மில்லிகிராம் நம்ம இதை பை பண்ண முடியும். இது மார்க்கெட் கோல்ட் ரேட்டில் 1 கிராம் 76 மில்லி நம்மளால் வாங்க முடியும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு 40 மில்லிகிராம் சம்திங் வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. அந்த 40 மில்லிகிராமோட ரேட்டு பார்த்திங்கன்னா 349 ரூபா வருது. ஆக்சுவல் பெனிஃபிட்டு இது தான். ஸோ அவங்க கொடுக்குற ஆவரேஜ் கோல்ட் ரேட் எங்கே நமக்கு ஹை ஆகுதுன்னா, கோல்ட் ரேட் அதிகமாகுது இல்லையா, அதில் சம்டைம்ஸ் கோல்ட் ரேட் கம்மியானாலும் ஆவரேஜ் கோல்ட் ரேட் மாறுறது கிடையாது. ஸோ அந்த இடத்துலலாம் அவங்க பிடிச்சிடுறாங்க. இது நமக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நம்ம 100 ருபீஸ் டெய்லி சேமிக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு பெனிஃபிட். விஏஎம்சியில் அதிகமாகவே பிடிக்கிறாங்க. இதோட ரெடெம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% கூட நமக்கு ப்ராஃபிட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். இது லாஸ்ட் இயரில் என் சிஸ்டர் வாங்கினதே இந்த டாலர் இது 1 கிராம் 400 மில்லிகிராம் என்னமோ வருது. இதுக்கு வேஸ்டேஜ் எம்சி எல்லாமே போட்டிருக்காங்க. சம்திங் ஒரு நியூ இயர் ஆஃபரில் வாங்கினங்கிறதால ஆஃபர்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவள் கட்டின அமௌண்ட்லேயே டேலி ஆகுது. அந்த மாதிரி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இதுக்கு 12% போட்டிருந்தாங்க. ஒரு நார்மல் டிசைன் தான், இதுக்கு 12% போட்டிருந்தாங்கன்னு சொன்னால். இந்த மாதிரி சின்ன பொருள் எடுக்கிறதுக்கு நம்ம கட்டின அமௌண்ட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நம்ம எடுக்கலாம். ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்டட்டு வாங்குறீங்க ஒரு 4 கிராம்ஸ்க்கு இந்த ரெடெம்ஷன் அப்போது பெனிஃபிட்ஸ்லாம் சேர்த்து இன்க்ளூடட் ஒரு 35,000 பணம் கட்டியிருந்தீங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் ரேட்டில் கால்குலேட் பண்ணும்போது 34,000 அரௌண்ட் 35,000 வச்சுக்கோங்க. வேஸ்டேஜ் ஒரு 600 மில்லிகிராம் இப்படி தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. அது பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 15% அரௌண்டு வரும். நமக்கு எடுத்தோடனே 15%க்கு மேலே தான் இருக்குது. அதனால் அந்த அமௌண்ட் போட்டிருக்கேன். இது ஆக்சுவல் கோல்டு ரேட்டு தான் அன்றைக்கி போடுவாங்க வேஸ்டேஜை பொறுத்தவரை, அதாவது மார்க்கெட் கோல்டு ரேட்டு. அது ஒரு 5358 ரூபா. எம்சி பர் கிராமுக்கு 75 ரூபா போடுறாங்க. இன்னுமே ஓல்டு மாடலில் தான் அந்த கால்குலேஷனே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேஸ்டேஜும் அதிகமாக போடுறாங்க, அது கூட எம்சியும் சேர்த்துமே போடுறாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 41,857 ரூபா வருது. அரௌண்டு நீங்கள் 4 கிராம்ஸ் எம்சி எல்லாத்தோட சேர்த்து வாங்கினீங்கன்னா ஒரு 35,000 கட்டியிருந்தீங்கன்னா மைனஸ் 11,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வாங்குறப்ப ஏதாவது ஆஃபர் இருந்தால் அந்த ஆஃபர்லாம் சேர்த்துக்கிறாங்க. அது ஒரு பெனிஃபிட் நமக்கு. ஸோ வந்து கோல்ட் சீட்லாம் நமக்கு போனால் ஃபுல்லாக 18% வரைக்கும் எந்த ஷாப்புக்கு போனாலும் நான் சொல்கிறேன் நமக்கு ஓரளவுக்கு அது வந்து பெனிஃபிட் இருக்கும். டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மந்த்லி 100 ரூபா கட்டுறீங்கல்ல, அது ஒரு டேவுக்கு வந்து 100 ரூபா கட்டுறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நமக்கு இருக்கும் டெய்லி இதுக்கு. மற்றபடி வேறு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல இதில் ரெடம்ஷன் பண்ணும்போது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டட்டோ ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று வாங்குறப்போ ஆர்னமெண்ட்ஸாக வாங்குறப்போ நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆகணும். காயினாக வாங்கினீங்கன்னா அதோட ரேட் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ரஃப் எஸ்டிமேஷன் போட்டிருக்கேன். அவங்களோட ஆவரேஜ் ரேட்டில் கோல்டு வந்து அரௌண்ட் வந்து 35,000, ஜிஎஸ்டி வந்து 3% போட்டிங்கன்னா 1,049 ரூபா வருது. 36,000 ஜிஎஸ்டி 3%. காயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. 1/2 கிராம் வாங்கினீங்கன்னா 4%, இதுலேயே 1லேருந்து 4 கிராம் வாங்கினீங்கன்னா 3%, அப்புறம் அபோவ் 5 கிராம்ஸ்க்கு மேலே 2% அப்படி தான் வச்சுருக்காங்க. 24 கேரட்டுக்கு குறைஞ்சது 6% வருது. ஜிஎஸ்டியோடு சேர்த்து உங்களுக்கு 37,000. நீங்கள் 35,000 பணம் கட்டியிருந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2,000 வருது. நம்ம 2,000 பே பண்ணி காயின் வந்து வாங்கிக்கலாம். டிஜிகோல்டு பே பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 24 கேரட் வந்து இந்த ஸ்கீமில் வாங்க முடியாது. நகையாகவோ காயின்ஸாகவோ எதாவும் வாங்க முடியாது. இந்த மாதிரி சேவ் பண்ணுற சமயத்தில் காயின்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு வந்து ரொம்பவும் வந்து அதிகமாக அமௌண்ட்டும் போகாது. இப்போ தங்கமயிலுக்கும் போத்தீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து குட்டியாக நான் சொல்கிறேன். 100 ருபீஸ் ரெண்டுமே வந்து டெய்லி நம்ம பே பண்ணிக்கலாம். மல்டிப்ளக்கும் பே பண்ணிக்கலாம். டெய்லி சேவிங்ஸ் மெத்தட். தங்கமயிலில் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5% தராங்க. போத்தீஸில் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து 7% தராங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக 15,000 நம்ம பே பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மந்த்லி வந்து தங்கமயிலில் 600 ரூபா அரௌண்டு வந்து பே பண்ணணும். கிட்டத்தட்ட அதுவுமே அந்த ரேட்டு தான் நமக்கு வரும். இப்போ தங்கமயிலில் நீங்கள் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 15,000 பே பண்ணிங்கன்னா 750 ரூபா வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆஃபராக கொடுப்பாங்க. அதே வந்து போத்தீஸில் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 15,000 பே பண்ணிங்கன்னா 1,050 ரூபா. நமக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. தங்கமயிலையும் போத்தீஸ்லையும் விஏ, எம்சி, ஜிஎஸ்டி எல்லாமே உண்டு. எம்சி வந்து போத்தீஸில் 1% சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி கோல்டு சீட் இது வந்து ப்ராஃபிட்டே சுத்தமாக கிடையாது. இயர்லியாக நம்ம சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா டெய்லி சேவ் பண்ணோன்னா இயர்லியாக ஒரு 2லேருந்து 3 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். பட் வந்து விஏ, ஜிஎஸ்டி அப்புறம் எம்சி இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இதில் லாஸ் தான். அவங்க பெனிஃபிட் கொடுத்தாலுமே இது வந்து லாஸ் தான். மினிமம் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம 600 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தங்கமயிலில் மந்த்லியாக சொல்லியிருக்காங்க. போத்தீஸில் வந்து அந்த டேஸ்க்கு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இயர்லியாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 கிராம்ஸ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது மந்த்லியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ண முடியாது அப்படிங்கிற உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஈஸியாக இருக்கும். பட் வந்து இதையும் யோசிச்சுக்கோங்க. ஒரு வேஸ்டேஜ்க்கு எம்சிக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட்டு போகும் அப்படின்ட்டு அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ரெடம்ஷன் பண்ணுறப்போ கோல்டு காயின்ஸாக வாங்கினா ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த லாஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லை எம்சிக்கும் வேஸ்டேஜும். பட் வந்து ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த டிஜிகோல்டில் வந்து சேர்க்குறாங்க. நானுமே வந்து டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் காயின் வாங்கணும் பிளானில் தான் வந்து மைண்ட் செட் பண்ணியே வந்து ஜாயின் பண்ணது. எந்த கோல்டு ஸ்கீமில் சேர்ந்தாலும் எது நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு யோசித்து சேருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.